வணக்கம். விஜய் முதலமைச்சர் ஆனோடனே ஒரு டயலாக் பேசினார், பஞ்சு டயலாக். இது மக்களுக்கு எல்லாத்துக்குமே, அவர் சினிமாவில் பார்த்து ரசித்தவங்க எல்லாத்துக்குமே, அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப தேவையாக இருந்தது. இந்த பேச்சு ஒரு கவனத்தை ஈர்த்தது. முதலமைச்சர் ஆனோடனே எங்கள் ஆளு பற்றியா வசனம் பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதை செயல்படுத்தி காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்தது. செயல்படுத்துறது சாத்தியம் இல்லையா அப்படின்லாம் யோசிக்க முடியல. ஏன்னா நிறைய சினிமாக்கள் அவர் மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறார். அதே தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சர் ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா 2 திராவிட இயக்கங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கவனம் செலுத்தவே இல்லை. இவங்க ஆட்டையை போடுறதுல தான் இருக்கிறாங்க. யாருக்கு நம்ம ஓட்டு போட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, மாற்று அணியில் இருக்கிறவங்கள சமாதானப்படுத்தி அவங்க பாட்டுக்கு விட்டுறாங்க. அவங்க மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு தான் அவங்க இருந்தாங்க. மாற்றம் தேவை அப்படின்னா விஜய் தான். சரி, விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு இப்போ அதிமுக திமுக ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பவர் சென்டர்னு ஒன்று இருக்கும். இவங்க முதலமைச்சர் கவனத்துக்கு எதையுமே கொண்டு போக மாட்டாங்க. இவங்களே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவாங்க. முதலமைச்சராக இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக கூலாக அவங்க செய்தியாளர் சந்திக்கும் போது பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி பவர் சென்டர் திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துச்சு. ஏன்னா சபரீசன் தலைமையில் ஒன்று, கனிமொழி தலைமையில் ஒன்று, துர்கா ஸ்டாலின் தலைமையில் ஒன்று, அதே தாண்டி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பவர் சென்டர்கள் அங்கங்கே பிட்டாவே இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலே அவர் இருந்தது. அதனால தான் இந்த ஆட்சி திமுக அரசு மேலே மிகப்பெரிய ஒரு கோபம் மக்களுக்கு இருந்தது. இதே போல் ஒரு பவர் சென்டர் இருக்காது, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்காது அப்படின்னாரு. ஆட்சியில் முதலமைச்சரான பிறகும் அந்த பேச்சு பேசினார். இந்த ஆட்சியில் எனக்கு தெரியாமல் எந்த விதமான ஒரு நகர்வும் இருக்காது, எந்த திட்டங்களையும் செயல்படுத்துறதுல நானே தான் இறுதி முடிவு எடுப்பேன், என்ன மீறி யாரும் இங்கே அதிகாரத்தை செலுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு டைலாக் பேசினார். ஆனால் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி நடக்குதா, இது விஜய்க்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா ஒற்றை அதிகார மையம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அது விஜய் தலைமைக்கு ஒரு நல்ல பேரை தரும். விஜய் நாலேஜ் இல்லாமல் எந்த செயலும் நடக்காது அப்படின்னு மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே பார்க்க பார்த்திங்கன்னா இது விஜய்க்கு தெரியாமல் நடக்குது. ஆதவ அர்ஜுனா, புஸ்லி ஆனந்த் இவங்க 2 பேருமே சேர்ந்து விஜயை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க. அதுவும் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா மிக முக்கியமாக காய் நோத்துறாரு. புஸ்லி ஆனந்தை கூட அவர் பின்தள்ளி அவர் தான் முன்னிலைப்படுத்திக்கிறாரு. ஆதவ அர்ஜுனாட்ட ஏகப்பட்ட லாட்ரி டிக்கெட் காசு கிடக்குது. இந்த காசை வச்சு அவர் நிறைய வேலைகளை பார்க்குறாரு. மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. எம்எல்ஏ ஆகி 12 நாள் தான் ஆச்சு. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா 3 அதிமுக எம்எல்ஏக்கள், மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமரவேல், அதே போல் தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் இவங்களை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வர்றாரு. 12 நாள் தான் அவங்க அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி தரோம், தாவேகால சீட்டு தரோம், தாவேகால முக்கியமான தரோம், இந்தா பிடிங்க அப்படின்னு சில விஷயங்கள் கைமாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையா? இப்போ அவங்க மரகதம் குமரவேலி இவங்கெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் சட்டமன்றத்துக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல, எங்களை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை மக்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலை, கடந்த ஆட்சியிலையும் பண்ண முடியல, இந்த ஆட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையும் பொய்யா போச்சு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட கூட்டணி வச்சு அவர் முதலமைச்சர் ஆகுறேன்னு சொல்லும்போது எங்களுடைய கொள்கையெல்லாம் அவர் எடப்பாடி பழனிசாமி நாசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருந்தது. திமுகவோட கூட்டணி வச்சு அவர் முதலமைச்சராகி எங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி தரங்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? திமுகவுக்கு ஏற்று தான் அதிமுகவே தோணுச்சு. திமுகவோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே கான்செப்டே தப்பு, எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டோம், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேச்சை எடப்பாடி பழனிசாமி பேசும்போதே எதிர்த்து நான் தான் முதல்ல குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். சரி, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க. நீங்கள் பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டியது தானே? தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கு தானே எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்தாங்க. எல்லாம் பேசுனீங்க, எல்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சி எடுத்தீங்க. அமைச்சர் ஆனீங்களா? ஆக முடியலையே. ஏன்? அங்கே ஒரு ட்விஸ்ட்டை வச்சார் விஜய். உங்கள் மேலே கட்சி தாவல் சட்டத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க, நீதிமன்றம் போக போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு அமைச்சர் பதவி நாங்கள் கொடுக்குறது வேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் அமைச்சரான பிறகு எங்களுக்கும் சிக்கல், உங்களுக்கும் பிரச்சனை. இது எப்படியெல்லாம் நீங்கள் அமைச்சராக முடியாது, ஒரு வழி இருக்குது, நீங்கள் அமைச்சராகுங்க அப்படின்னா என்ன செய்றீங்க? உங்கள் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பில் இருந்த 25 எம்எல்ஏக்களையுமே நீங்கள் எல்லாருமே உங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் தாவேகா சார்பாக அதே தொகுதியில் நில்லுங்க. உங்களுக்காக முதலமைச்சர் விஜய் பிரச்சாரம் பண்ணுவார். செலவு ஃபுல்லாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த தடவை இடைத்தேர்தலில் நாங்கள் விடமாட்டோம், அதிகபட்சமான செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறார். சொன்னதுக்காக சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க.
கட்சி நாங்கள் வந்து உடச்சி நாங்கள் தான் உண்மையான அதிமுக இருக்கோம். இது உட்கட்சி பிரச்சனை. திமுகவோட கூட்டணி வச்சு அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக தான் எதிர்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். அது வந்து சுயநலம். அந்த சுயநலம் வேணான்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்காக எங்களை மக்கள் அதிமுக இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய சின்னம் தெரியுமா அது அதிமுக சின்னம்? அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெறுறதுக்காக எவ்வளோ பேர் தவம் கிடந்தாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு இயக்கம்! அந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை இருக்குது. நாங்கள் அதை தீர்த்துக்கிறோம். அதுக்காக 25 எம்எல்ஏக்களையுமே ராஜினாமா பண்ணால் தான் நீங்கள் அமைச்சர் பதவி தருவேன், வாரிய தலைவர் பதவி தருவேன்னா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம். மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்காங்க, நீங்கள் ஆட்சி பண்ணுங்க. ஆனால் இங்கே தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சனை. கூட்டணி கட்சியாக இருக்க விசிகாவை நம்ப முடியாது. அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு, இருந்தாலும் அவங்க குடைச்சல் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்ற ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்போ வேணாலும் வந்து தாவேக்காவுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கலாம். அதே போல் காங்கிரஸை முழுசாக நம்ப முடியாது. காங்கிரஸுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க பாஜக மேலிடம் நம்ம மேலே ஒரு அதிருப்தி ஆகும், கண்டிப்பாக நமக்கு பிரச்சனையாகும்னு பயப்படுறாரு. தனி மெஜாரிட்டி வேணும். தனி மெஜாரிட்டிக்கு 107 தான் இருக்குது. விஜயும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ அதிமுகவில் வந்து ஆதவ அர்ஜுனா 3 பேரை தூக்கிட்டு வந்துட்டார். இன்னைக்கு இசக்கி சுப்பையா வந்துட்டார். அவர் அம்மா ஆட்சி காலத்தில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், நிறைய விஷயங்கள் பண்ணார். அவருமே வந்து அதே குற்றச்சாட்டை தான் சொல்கிறார். என்னை தேர்ந்தெடுக்கிற சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியும். இப்போ ஆதவ அர்ஜுனாவோ புஸ்லி ஆனந்தோ விஜயோ என்ன பண்ணணும்? ஒரு நியாயமாக நடந்தா. இது எல்லாமே எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே, குதிரை பேரம், அதை தாண்டி யானை பேரம் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களாம் என்ன பண்ணணும்? 12 நாள் தாங்க இருக்குது. நீங்கள் எம்எல்ஏ ஆகி நீங்கள் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண வேணாம். நீங்கள் அதே கட்சியில் இருங்க, அதே தொடருங்க. எங்களுக்கு எப்பயாவது நம்பிக்கையில் தீர்மானம் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் தொகுதிக்கு என்ன பிரச்சனையோ அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நியாயமான ஒரு அரசியல். ஆனால் அந்த அரசியலை கையில் எடுக்காமல் நாங்கள் இப்படி தாங்க பண்ணுவோம், நீங்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன தேவை அதை நாங்கள் தரோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையில்லை தரேங்கிறாங்க. இன்றைக்கி இளைஞர் மத்தியில் தாவேக்காவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது திமுகவே தேவலான்னு தோன்ற அளவுக்கு மக்களுக்கு தோணிருச்சு. அதிமுக தேவலாங்கிற எண்ணம் மைண்டில் வந்துருச்சு. அப்படின்னா நீங்கள் இடைத்தேர்தலில் நின்றா கூட தாவேகா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை வந்து இந்த சைடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவங்க இடத்துல வந்து இடைத்தேர்தலை நடத்தி அந்த 15 தொகுதிகளை வந்து வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியில் உட்காரணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஆதரவு வச்சுனா புஸ்லி ஆனது வந்துட்டார். இவங்க விஷயங்கள் வந்து தெரியுமா? முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். தெரியாமலாம் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சுட்டு விஜய் ஏன் இதை தடுக்கலை? இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமியோ அதே போல் விஜயோட நண்பர் விஷ்ணு ரெட்டிக்கோ பெருசாக ஈடுபாடு கிடையாது. அவங்க விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் அநாகரிகமான அரசியல். இந்த அரசியல் பண்ணோம்னா மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக அதிமுக ஒரு 6 மாத காலத்தில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, தனி மெஜாரிட்டி வேணும். கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் கூட்டணி கட்சிகளோடு நம்ம பயணிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. தனி பெரும்பான்மையில் இருக்கணும், கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாம், ஆனால் தனி மெஜாரிட்டியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதிமுகலேருந்து 15 எம்எல்ஏகள் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக காமராஜர் தூக்கிட்டாங்க. அவர் கட்சி தாவல் சட்டம் இதெல்லாம் பயன்படாது, பிரயோஜனப்படாது. அவர் 5 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டே போட்டார். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2வது, இப்போ 4 பேர் இன்றைக்கி இசக்கி சுப்பையா வந்துட்டார். இசக்கி சுப்பையாட்ட என்ன பேசியிருப்பாங்க, என்ன அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க? அவருக்கு வந்து பாதாள சாக்கடை திட்டம் 2000 கோடி தமிழ்நாடு ஃபுல்லாக, அந்த திட்டத்தை உங்களுக்கு கொடுத்துறோம், உங்களை அமைச்சராகிறோம், உங்களுக்கு அந்த திட்டத்தை கொடுத்துறோம், அந்த திட்டத்தில் நீங்கள் சம்பாதிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி தனி மெஜாரிட்டி வந்தால் தான் நான் திமுக அமைச்சர்கள் மேலே இருந்தவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும். உதயநிதி முதற்கொண்டு அனிதா ராதாகிருஷ்ணன் வரைக்கும் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் பத்திரப்பதிவு, குறிப்பாக பத்திரப்பதிவு கே நேரு, அதே போல் வந்து ஏவா வேலு, இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னா தனி மெஜாரிட்டி வேணும். நான் கூட்டணி கட்சிகளோட என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய் மைண்டில் இருக்குது. விஜய் மைண்டில் இருக்கோ இல்லையோ ஆதவ அர்ஜுனா மைண்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா இப்படிலாம் பேசுகிறார். ஒரு காலகட்டத்தில் ஒரு எல்லையில் ஒரு சூழ்நிலை, சசிகலாவுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை விஜய்க்கு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தாவேக்கால இருக்கிறவங்களுக்கே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் சம்பவமே இருக்குது. பாஜக நினச்சாதான் அது சிபிஐ வழக்கை முடித்து வைக்க முடியும். ஒருவேளை அந்த வழக்கில் விஜய் எஃப்ஐஆரில் சேர்த்த பிறகு குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க, விஜய் ஜெயிலுக்கு போகிறார், சிறைக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா யார் முதலமைச்சர்? யார்? ஆதவ அர்ஜுனா. கட்சியை கைப்பற்றுற வேலையை இப்போ லாட்டரி டிக்கெட் மாபியா கும்பல் பயன்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தாவேகள் இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது
ஆதவ அர்ஜுனாவை தாண்டி வேறு யாருமே பெருசாக ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்குறது இல்லை. நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து மனு வாங்குறது இதெல்லாம் யார் செய்கிறது? விஜய் செய்யணும். விஜய் எல்லா விஷயத்திலும் செய்ய மாட்டாருங்க, செய்தியாளர்கள்லாம் சந்திக்க மாட்டாருங்க. அவர் ஜென்டில் மேனுங்க, அவர் தனிப்பட்ட முறையில் தாங்க செய்யணும். இல்லை இது சிஎம் செய்கிறது தான். ஒரு கட்சி எம்எல்ஏ இன்னொரு கட்சிக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றாரு அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர் முன்னிலையில் தான் சேருவாங்க. ஒரு எம்எல்ஏங்கிறது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பதவியை திறந்துட்டு அவங்க கட்சி தலைவர் விஜய் முன்னிலையில் போய் தான் அந்த கட்சியில் சேரணும். ஆதவ அர்ஜுனாவுக்கு பொன்னாடை போற்றி சேர முடியுமா? புஸ்லி ஆனந்த் போய் அந்த கார்டை கொடுக்கறது நியாயமா? உறுப்பினர் கார்டை கொடுக்கறது நியாயமா? அப்படிங்கிற கேள்வி நிறைய வருது. நிறைய விஷயங்கள் இது இருக்குது. ஆதவ அர்ஜுனாவும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட குறை கேட்குறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட பேரம் பேசுறது, அவங்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றது, குறிப்பாக விசிகாவை திருமாவளவன்கிட்ட பேசுகிறது. திருமாவளவன் தயங்கினாலும் ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடம்னே, முடிவெடுக்க முக்கியமான ஒரு ஸ்டேஜ்னே, அந்த ஸ்டேஜில் நீங்கள் தயங்காதீங்க, வன்னியரசையாவது முதலமைச்சர் வன்னியரசுக்காவது அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் செயல்படுறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போய் கிடக்குது, மின்வெட்டு பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியவங்க தங்களுடைய கட்சி தனி மெஜாரிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அடுத்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை பேரம் பேசி தூக்குறாங்களே. இன்னொரு 15 எம்எல்ஏக்களை தூக்க போகிறேன்ட்டாங்க. இப்போ தங்கமணியை காலையில் தாவேக்கால சேர போகிறேன்ட்டார். அவரோட சிவி சண்முகம் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிவி சண்முகம் தரப்புலேருந்து போகிறவங்களை எல்லாத்தையுமே தடுக்க முடியல. ஏற்கனவே சிவி சண்முகம் தரப்பிட்டு அவங்க அப்படி தான் பேசினாங்க. விஜய் போய் பேசினார்ல, அப்போ பேசும்போதே அதே தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அமைச்சர் பதவியை எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு வாரிய தலைவர் பதவியாவது கொடுங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்குறவங்க நம்ம முன்னாடி போனால் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன செய்கிறதுனே தெரியல, என்ன அப்படி நடக்குது இங்கே. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. இந்த அரசியல் எப்படி மக்கள் எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. மக்கள் விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டிய முதலமைச்சர் விஜய் இப்போது அரசியலில் வேற ரூட்டுக்கு கொண்டு போகிறாரு. குதிரை பேரம்னு சொன்னதை இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும். அவங்க இடைத்தேர்தலில் ஒரு 15 தொகுதிகளில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. இன்றைக்கி இசை சுப்பையோட சேர்த்து 4 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா, 1 கிழக்கு, 5 ஆயிடுச்சு. இன்னும் 10 தொகுதி, 10 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பவர் சென்டர் யார் இங்கே? விஜயா, ஆதவ அர்ஜுனாவா, புஸ்லி ஆனந்தா? யார் பவர் சென்டர்? விஜய் தான் முதலமைச்சர். விஜய் எனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. இங்கே யாருமே எந்த செயல்பாடுகளும் எந்த சட்டத்திட்டங்களும் சரி, முடிவுகள் என் நாலேஜ் இல்லாமல் நடக்கக்கூடாது, நடக்காமல் நான் பார்த்துக்குவேன். நான் தான் இந்த கட்சியோட பவர் சென்டர் அப்படின்னு சொன்னார்ல அந்த விஜய், உண்மையிலே இந்த எம்எல்ஏக்களை தூக்க சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இப்போ தாவேக்காரங்களே கேட்குறாங்க. மக்கள் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது? ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் போய் ஒரு எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர்றாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கவே முடியாது. அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கு 1008 காரணங்கள் சொல்லலாம். அவங்கள தேர்ந்தெடுத்த மக்கள் திரும்ப அவங்கள தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. விஜயே போய் பிரச்சாரம் பண்ணிட்டோம், விஜயே வீடு வீடாக போய் கேட்கட்டும், மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இடைத்தேர்தலில் ஆளுந்தரப்பு தாங்க ஜெயிக்கும், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நம்ம தான் ஏன் பேசணும், நம்ம தான் ஏன் கூப்பிட்டோம், நம்மளை ஆதரிச்சாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்மளை விட்டுட்டு எல்லாமே போகிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அதிமுக அப்படிங்கிற ஒரு அழிவு பாதையை நோக்கி போகும். எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திமுகவோட பேரம் பேசி திமுகவோட டையை போட்டு ஆட்சியில் நம்ம அமைக்க போகிறோம், நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல, அன்றைக்கே அதை பேச வேண்டியதாங்க மீடியாக்கள் முன்னாடி. எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறார்ல, எப்பயுமே மறுத்துட்டார்ல, அப்புறமா ஏன் திரும்பவும் நீங்கள் அதையே பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமினால அதிமுக உடையதா, இல்லை தாவேகாவோட இந்த அரசியல் புதிய அரசியல், ஒரு மாதிரியான அரசியல், குதிரை பேர அரசியலோ யானை பலக அரசியலோ, இதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.